தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் ஆசாதனுடைய குடும்பத்தினர் 10 பேர் பலியாக இருக்கிறார்கள் என்ற தகவலை நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நேற்று நள்ளிரவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பகல்பூர் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அது ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினுடைய முக்கிய பயிற்சி மையமாகவும் இருக்கிறது. அந்த இடத்தில்தான் அதன் தலைவர் மசூத் ஆசாதினுடைய வீடும் இருக்கிறது. 600 தீவிரவாதிகளுடைய வீடும் அந்த இடத்தில் இருக்கிறது என்ற தகவலை மத்திய அரசு ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. எனவே நேற்று நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் மசூத் ஆசாதின் குடும்பத்தினர் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து திரு ஜெகநாதனுடன் பேசலாம். சரி, இப்போ பாகிஸ்தானோட பதில் தாக்குதல் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்துதான் இந்த விஷயம் போரை நோக்கி போகுதா அப்படின்றது முடிவாகும். இப்போ பாகிஸ்தான் இந்தியா அப்படின்றத ஒப்பிட்ட பார்த்தோம்னா ராணுவ பலத்திலையும் சரி, சர்வதேச அளவிலான நாடுகளுடைய ஆதரவுலையும் சரி, இந்தியா மிக பலம் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ எந்த அடிப்படையில பாகிஸ்தான் ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்தியா பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளும் அணு ஆயுதம் உள்ள நாடுகள். அதே மாதிரி இந்த 2 நாடுகளுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ராணுவம் சேர்ந்த சில சண்டைகள் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்தியாவோட இந்த தாக்குதல் என்னன்னா ஒரு லிமிட்டட் எஸ்கலேஷன் ஆஃப் த வார். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தீவிரவாத அமைப்பு, குறிப்பாக ஜெய்ஷ்-இ முகமது தான் இதுல தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நடந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸான பவல்பூர்ல தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்களுடைய டிரான்சிட் கேம்பான தேரா காலான்லயும் அட்டாக் பண்ணிருக்காங்க. ட்ரைனிங் கேம்பான கோட்லி அங்கேயும் அட்டாக் பண்ணிருக்காங்க. முசாஃபராபாத் அவங்களுடைய லான்ச் பேட்ஸ் அங்கேயே அந்த தாக்குதல் நடந்திருக்கு. முசாஃபராபாத் தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீரோட தலைநகரம். அதாவது அந்த பக்கம் இருக்கிற தலைநகரமாக அவங்க வச்சிருக்காங்க. நீங்க இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் பாத்தீங்கன்னா அங்க எந்த ஒரு அரசியல் சுதந்திரமோ எதுவுமே கிடையாது. அரசியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாகிஸ்தானுடைய சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாடு தான் இருக்கு. அவங்களுக்கு சுதந்திரமாக ஒரு எலெக்ஷனோ எதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது ராணுவத்துடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. இப்ப பாகிஸ்தானுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீவிரவாத அமைப்புகள் மீது தான் இந்தியா டார்கெட் பண்ணிருக்கு. இந்தியா பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள் மீதோ இல்ல ராணுவத்தின் மீதோ இல்ல அங்க இருக்கிற சில சிவிலியன்கள் மேலவோ தாக்குதல் நடத்தவில்லை என்பது இன்றைக்கு நடந்த சற்று முன் நடைபெற்ற அந்த செய்தியாளர் தொடர்புல செய்தி இதுல கான்ஃபரன்ஸ்ல பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க. கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, இதுதான் நாங்க டார்கெட் இந்த டார்கெட்டை நாங்க இப்படி அச்சீவ் பண்ணோம். அதோட ரிசல்ட் இது, இவங்க எல்லாம் டெரரிஸ்ட் இது, அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு, இவங்க இன்வால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இது யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது. இன்னும் இதுல நிறைய பேச வேண்டி இருக்கு, நம்ம பேசுவோம். அதற்கு முன்பாக மசூத் ஆசாரனுடைய உறவினர்கள் பலியாக இருப்பது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, அந்த 10 பேர் யார் யார் என்ற விவரங்கள் வெளியாக இருக்கா? பதிவு செய்யுங்க.